இல்லைங்க எங்கே போயிட்டு இருக்கீங்க? டேய் நம்ம தாத்தாவோட கலரைய ஒருத்தன் வேண்டலிசம் பண்ணிட்டான்டா. அதான் புதுசாக ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். இருங்க உடனே போயிருவீங்களா? உள்ள வந்து அப்படியே ஜோசியம் பார்த்துட்டு போகிறது. ஜோசியமா? ஏன்டா டேய் உயிரோட இருக்கும்போது தான் ஜோசியத்தை நம்பி செத்து போகிறோம். இப்போ செத்துறதுக்கு அப்புறமும் ஜோசியம் பார்க்குறேன்ற அட போட. இருங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கும் டோபிக்கும் சும்மா அப்படியே பிக்கப் ஆகி லவ் காண்டி தான். ஓ என் லவ்வுக்காக ஜோசியம் பார்க்க போறீங்க? ஆமா. அப்போ போகலாம். டேய் நான் போனேன்னா இப்போ எனக்கு எஸ்மி கிடைக்கும். உங்களுக்கு எஸ்மி கிடைக்கும், எனக்கு கமிஷன் கிடைக்கும். வாங்க போகலாம். சரி கமிஷன் இல்லை. சாமிகிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க சொல்லக்கூடாது. உட்காரு. Today is a really fantastic day. I don't mind saying this. Kairege is a fantastic people. டேய் கடவுள்கிட்ட பேசுறான்னு சொன்னேன். ஆப்பிரிக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது கண்ட்ரி ப்ராஜெக்ட் ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் வெறும் ஜோசியக்காரன் இல்ல, எனக்கு சகல சக்தியும் தெரியும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. இது மட்டும் பார்க்குறதா தான் இருக்கும். நான் கிளம்புவோம். Herche Marmal Vitamin Samilapo. காணிக்கெல்லாம் கொடுத்துருவான்ல, எல்லாம் கரெக்டாக வந்துடும். என் கமிஷன் மட்டும் வந்துடாதீங்க சரியா? அவன் காதை கொடுத்து கேட்க மாட்டான்டா. கேட்பாங்க. உனக்கு காதல பிரச்சனை. காதல் பிரச்சனை? டேய் ஏன் காதல் பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது? நான் சொல்லலை, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. டேய் நீ தானே சொல்லியிருப்ப. என்ன நம்ப மாட்டேன். நீ எது குசுன்னு பேசின எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. சரி நான் காதல் பிரச்சனை தான் இருக்கேன். ஆனால் எந்த பொண்ணை காதல் பண்ணுறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ நான் நம்புறேன். ஓகே? ஓர்சி மார்க்கோசி. அமிக்கி வாசி. கையை காட்டு. என்னடா உங்களை கிளீனாக வச்சிருக்கிறான். டோபிக்கு போவியா? டோபி? டேய் நான் டோபிக்கு போகிறது அவனுக்கு தெரியுது. நான் தான் சொல்லலை. இல்லை நீங்கள் 2 பேரும் எதை பேசுனீங்க நான் நம்ப மாட்டேன். அந்த புள்ள பேரை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ இது ஜோசியக்காரன் தான் 100% நான் நம்புவேன். ஓகே. ஆனால் இந்த தடவை நீ அங்கே போகக்கூடாது. ஐயோ கண்ணை ஊட்டிட்டு சாமி கத்தா கேட்டீங்களே போங்க. மீன் போடணுமா? போடுறா. மீன் தானே? எஸ் மீன். யஸ்மீனா? ஐயோ யஸ்மீன். டேய் நான் தான் சொல்லலை. யஸ்மீன் பேர் கண்டுபிடிச்சிட்டாரா? அப்போ உண்மையான ஒரு ஜோசியக்காரர் தான். இப்போ நான் நம்புறேன். உனக்கு காதல பிரச்சனை. ஆமாம். நீ காதலிக்கிற பொண்ணு டோபியில் வேலை செய்யுது. ஐயோ ஆமாம். அதோட பேரு யஸ்மீன். ஐயோ தெய்வமே. இவரு உண்மையில ஜோசிக்காரர் தான் நான் நம்புறேன். ஓர்சி மார்க்கோசி. அமிக்கி வாசி. எங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படியே ஒன்று சேர்ந்து நாங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் வாழ்மான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க டோரேமான் தர்றாங்க. சி அவங்க ஆளுங்க இருக்காங்க. டேய் உன் காதலை தடை பண்றதுக்கு ஒரு 3ஆம் மனுஷன் இருக்கான். இட்ஸ் எ கல்பிரேட். 3வது கல்பிரேட்டா? பாரு உன் கண்ணால பாரு. ஆமா இந்த இங்க இருக்கான். இங்க போயிட்டு இருக்கான். ஒளிஞ்சு பார்க்கற மாதிரி. நம்ம தெரியலையா? எங்கடா? இருக்கான். தெரியல. இங்க ஓடிட்டு இருக்கான். சோப்பு சட்டை. என் கண்ணுக்கு தெரியலடா. தெரியல. உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு தெரியும்டா. ஓ இங்க இல்லடா, அவன் இங்க இருக்கான். இவன் தானே அது? தெரியுதா? தெரியுதா? உண்மையா காதலிக்கிறான். உண்மையில காதலிக்கிறேன். இவன் பாருங்கண்ணே, இவன் எதாச்சும் பண்ணுங்கண்ணே. என் நடுவில் புந்து காதல் கெடுத்துட போறான். இவனை விலக்கி விடுங்க. விலக்கி விடணுமா? ரொம்ப டேஞ்சர். ஓ மார்க்கோ மார்க்கோ ஊசி. முடிஞ்சு. அவனை பிடிச்சாச்சா? முடிஞ்சிச்சா? இதுவே காதல் நடுவில் யாரும் வர மாட்டாங்க. வரவே மாட்டாங்க. அப்ப எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? ரூட்டு கிளியர் ஆச்சு தானே? இல்ல உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா இந்த போல்ல இருந்து ஒரு சீட் எடுத்து கொடு. சீட்டா? சொல்லாமல் தாமதப்படுத்தும் பைத்தியமே. பைத்தியம் நானே. சலவை செய்யும் பெண்ணிடம் உள்ளது வைத்தியமே.
மசாலா உன் கேள்விக்கு உன்னிடமே பதில் உண்டு. புரிந்து கொள் பெணமே, அதை ஆங்கிலம் கொண்டு. அப்படின்னு என்னண்ணே புரியல. இதுக்கு உனக்கு கட்டாயமா அந்த காதலி நிச்சயமா மிக்ஸ் ஆயிருவா. கிடைச்சிருவாளா? நன்றிடா. கிடைச்சிருவா. காணிக்க கொடுத்துறேன். காணிக்க நீங்க டோன்ட் வரி, நான் செட்டில் பண்ணி விட்டுறேன். ஓகே போகலாமா? நீங்க போயிட்டே இருங்க, ஒரு சின்ன வேலை முடிச்சு தந்துடுறேன். ஒரு சின்ன வேலை 10 நிமிஷம். அதுக்கு போயிடுறேன். போயிட்டாங்க. மார்பூசி அமைக்கி வாசி. கிளம்பு மணியாச்சு. இதுங்க வேற. இல்லையம்மா உள்ள வரலாமா? யாரும் பார்க்கல. என்ன வேணும்? யார் நீ? ஒர்க்கர். அவங்க யாரு? ஓனர். ஓனரே ஓரமாக நிற்கிறாங்க, நீ ஏன் பொழந்துக்கிட்டு வர? பட. ஓகே. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுமா இல்லை? ஒரே ஒரு கஸ்டமர் தான், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்? யார் இவனுக்கா? இவனுக்கு அதுக்கு 5 மினிட்ஸ் வெயிட்டிங்க. டேய் என்னடா பண்ணுற? ஸ்டைல். என்ன ஸ்டைலு? மயிர் இல்லடா ஸ்டைலு. போடா கேப்சை. ஏன் கஸ்டமர்? என்னது? ஏன் கஸ்டமர்? புரியா, பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து வந்த கஸ்டமர். இவன் போன வர கஸ்டமரே கிடைக்க மாட்டாங்களா? நான் எதுக்கு இருக்கேன் கீர்த்தி? Take your seat. அப்புறம் சலூன்ல தனியா இருப்போன்னு எதிர்பார்த்தேன். ஜீவா, உன் டியூட்டி முடிஞ்சிச்சு, நீ வந்து கிளம்பு. கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். போ ஜீவா, நாளைக்கு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சும்மா பேசலான்னு. சரி, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அதான் சும்மா அப்படியே பேசலானே. அது நீங்கள் நிற்கிறீங்க, உட்காருங்க. ஐயோ இல்லை பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? இல்லை, அன்னைக்கு என்னை பற்றியே விசாரிச்சிங்க. நானும் என்னை பற்றி எல்லாமே சொன்னேன். உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, அதான் கேட்கலாம். என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லையா? இல்லை பரவாயில்ல, ஒரு 1/4 கிலோக்காவது சொல்லுங்கள். வெல்யா, எங்கள் அப்பா பாபர், வீட்டில் 3 பேர். நான் வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. ஒரே ஒரு பொண்ணா? ஓகே. எங்கள் அப்பா இங்கே பிறந்தாரு, எங்கள் அம்மா ஊரில் பிறந்தாங்க. நாங்கள் மட்டும் நான் பாரலையா பிறந்தோம்? இல்லை, எந்த ஊர்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்களா? தமிழ்நாடு? ஆமாங்க. எங்கள் அப்பா அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாடுறா, அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பாஷெல்லாம் நல்லா வருங்களா மணி? நல்லா வருங்க. அட இங்க பாடுறா, அப்ப அடிக்கடி நம்மளும் அதே மாதிரி பேசிக்கலாம்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஐயோ, எப்படி வளர்ந்துருக்க இங்க. சரி, அதான் விடுங்க. இப்ப உங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வட்டி அடி வேறாதே? அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இறந்துட்டாங்களா? அப்ப அத்தை மாமாலாம் எங்க தான் இருக்காங்களா? உங்க அப்பா அம்மாலாம் எங்க தான் இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. ஏங்க? அது வேற நீங்க எங்க கேக்குறீங்க? சரி சொல்லுங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை கழட்டி விட்டுட்டு ஹனிமூனுக்கு பிளான போட்டுட்டு போனாங்க. மேல போனவங்க அப்படி வெடிச்சு செத்துட்டாங்க. இது என்னங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? பின்ன என்னங்க, எல்லாரும் கீழே இருந்து சுத்து மேல போவாங்க, அவங்க மேல போய் சுத்து மேல போயிட்டாங்க. சிரிக்காம என்னங்க பண்றது?
இப்போ எந்த சுடுகாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. சோகமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருதுங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சோகத்தில் நீங்கள் ஆழ்த்திட்டீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. இட்ஸ் ஓகே. ஒருவேளை மோச்சு அடைஞ்சு அவங்க மேலே கூட போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். அண்ட் பை த வே, நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு ஃபர்னிஷ் பண்ணவே இல்லை ப்ளீஸ். அதை எங்கே கேட்குறீங்க? அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகும். இல்லை, அவ்வளோ தூரம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சரி, எனக்கும் செலூன் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பேங்க்ல லோன்லாம் போட்டு அப்ரூவ் ஆயிருச்சா? பேப்பரை தூக்கிட்டு குச்சி 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 போனேன்னா பாதாட சாக்கடையில் விழுந்து இங்கே வந்துட்டேன். என்னங்க கதை இப்படி நாருது? உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? இந்த செலூனுக்கு வந்து 1 வருஷமா வேலை செஞ்சு இப்போ இந்த செலூனுக்கு ஓனர் ஆகிட்டேன். அந்த ஓனர் மோகினி செலூன். இருந்தாலும் உங்களோட இந்த தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டேங்க. கை கொடுங்க. அதாவது என்னன்னா, செத்து போய் கூட உங்க அம்பிஷனை பர்சீவ் பண்ணி நினைச்சு பார்த்தீங்களா? எல்லா பேயும் இதை பின்பற்றணும். நீங்க காட்டியிருக்கின்ற ஒரு கடமை இப்போ. தேங்க்ஸ்ங்க. சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தான் பார்க்க வின்பா ஹீரோ மாதிரி இருக்கீங்களா? ஹீரோ மாதிரியா? அப்படியா? தேங்க்ஸுங்க. உங்களை பார்க்கும்போது கூட கொஞ்சம் டவர்லேயே லவ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு என்னங்க வேணும்? நீங்கள் இல்லை, உங்கள் கையால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். ஏன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கு. ஷுவர். இன்னைக்கு வந்துருக்கு. அடுத்தாയിട്ട് சொல்லு. பூண்டு பாஸ். Bos, iவர் யார் bos? Bapak segala jin. Hei, bapak segala jin. Kamu pergi dan bawa kemari cucumu kepada aku. ஐயோ, மறுபடியும் ஊத்திக்கிச்சுரா. ஒருவேளை ஊசி மிளகா போடலையோ, அதனாலயோ? என்னத்த போடல? உன்னால பாஸ். ஜின்னே, வருவேன் வருவேன், மறுபடியும் வருவேன். இப்போ டெய்லி இப்படி மாதிரி வாக்கிங் போனால் ரத்தோட சீராக இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையா? எஸ், நரம்புக்கெல்லாம் நல்லது. ஆ, ஹலோ நவீன், டேய் தெரியுதா? கண்ணத்துக்குறாமோ? எஸ், எப்படா இருக்க? நான் ஏதோ இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த பக்கம் டேய், இது எங்க சுடுகாடு, நீ எங்கடா இங்க? நம்ம அவ்வளோதான் தெரியாதா? நம்ம தான் சுடுகாடு போயிட்டு வரோம். ஆமால. அப்படின்னா என்னண்ணே வழக்கமாக வாங்குவீங்க ஜாமா, இப்பெல்லாம் ஒன்றுமே காணும். என்னாச்சு? ஓ, எஸ், அதுதான். அங்கே இல்லைப்பா. இரு எடுக்கிறேன். யார் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நான். இவர் யாரு தெரியாதா? இவர் பெரிய பிஸ்னஸ் மேன். என்ன யார் இது? நம்மள ரொம்ப விசாரிக்கலாம். புதுப்பேயா? நம்மள பில்ட் நல்லா பில்ட் பண்ணு. நான் திருப்பி கேட்டா நல்லா பில்ட் பண்ணு. இந்த நாயா எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அப்படி உள்ள திருட்டுல பழைய சொல்லு. நான் தான் டீசல் வேலை செய்யறேன்ல, அதை சொல்லு. சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம்.
இந்த நாய்க்கு இப்பயும் தேடிட்டு தான் இருக்கு. அப்படியே இந்த பவுட்ரு கசக்கிறது நசுக்கிறது தூள் இந்த மாதிரி தொழில் பண்றோம்னா? எஸ். ஆடா பச்சைல பொறுக்கின்னு டீசனா சொல்லுமாப்ல. ஆமா. சரி அதான் புகழ்ந்தது போதும். எனக்கு வேலை நிறைய இருக்கும். ஜாமா வேணுமா வேணாமா? என்ன பண்ண போற? கிளிக்கு தானே போற. சரி எடு. கன்ஃபார்மா? எட்ரா அது வந்து பார்த்துக்கோ. முக்கியமாக இந்த புது பேக்கு தெரியாம பார்த்துக்கோ. இந்த பொடி பொடி ஓகே மறைச்சிக்க என்னடா வெயிட்லாம் குறையுது முந்தி மாதிரி இல்லை. அது டி டி எனக்கு இல்லடா. இல்ல பாரு ஏன்டா கூட சொல்லவே இல்ல. கத்தாதடா. ஐயோ ப்ரௌன் சுகர் தான். ப்ரௌன் சுகரா? ஏய் தூள்லயே பெரிய தூள் ப்ரௌன் சுகர் தான்டா. அத அவர் அடிப்பாரா? என்னடா கூடியா இருக்க சொல்ல மாட்டேன். நீ அடிப்பியாடா? என்ன வாய் முடுறேன். டேய் அவன் ஏன் ஆளு. சரி போடு. பயப்படாத மச்சான். நீ அடிப்பி நான் சொல்லி உனக்கும் தரேன். டேய் ப்ரௌன் சுகர் ட்ரக்ஸ்டா. ட்ரக்ஸா? அட பிக்காளி அந்த நாய் ஒரு சுகர் பேஷண்ட்டு. அதனால தான் இந்த ப்ரௌன் சுகர். அந்த ப்ரௌன் சுகர் அது? ஆமா. நீ எது நினைச்ச? சரி அண்ணனுக்கு இனிப்பு நீர்லாம் இருக்கா? உனக்கு தெரியாதா? அவன் இந்த ரத்த கொதிப்பு வந்ததுலேருந்து அந்த அண்ணனுக்கு இது வந்துருச்சுடா. ரத்த கொதிப்பு வேற இருக்கா அண்ணனுக்கு? ஆமா மாலக்கல்ல வந்துச்சு. அப்பயே வந்துச்சு அவருக்கு. அவருக்கு மாலக்கண்ணு வேற இருக்கா? டேய் அந்த அண்ணன் ஒரு தடவை ஆர்ட் ரைஸ் சாப்பிட்டாங்கல்ல, அவன் ஹார்ட் பிளாக் ஆனதுலேருந்து இந்த வியாதி வந்துருச்சு. அப்ப அண்ணனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா? அவங்களுக்கு அந்த ஏட்ஸ் வந்ததுலேருந்து கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனுக்கு ஏட்ஸ் வேற இருக்கா? ஆமாண்டா ஏட்ஸ் வந்ததுன்னா 4 வருடம் இருக்கிறாங்க. ஓ அண்ணனுக்கு அப்ப விரலே இல்லையா? அவருக்கு உயிரே இல்லை. வேற மேட்ரு. சரி சரி சரி. அவர் சுகர் பேஷண்ட் அதனால தான் அந்த ப்ரௌன் சுகர். ஆமா இது காலையில பாத்ரூம் போறனால கலைக்கு குடிச்சு தான் போவேன். ஆமா சரி முன்னாடி போய் கொடுத்து வந்துருவோம். ஜாமா வாங்கிட்டு பேமெண்ட் கொடுக்காம போறீங்க. பேமெண்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா. சார் என்ன கேட்டீங்க? இல்ல அது பேமெண்ட் அதை கொண்டாங்க. டேய் இப்படி கண்டு சீனி வந்து உனக்கு பேமெண்ட் கேட்குறீங்க இதுக்கு. ஜஸ்ட் 420 அது கொடுக்க கஷ்டம் உனக்கு. 4 வெள்ளி 20 காசு கொடுப்பான். பெரிய சர்வதேச லெவலில் சுகர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் இதுக்கப்புறம் சுடுகாரில் உன்னை பார்த்தேன் சாவடிச்சு போட போடா. சரி போ போ போ. நீங்காச்சும் டப்பாவில் அடி வாங்க பாரு. அப்போ பார்த்துக்கிறோம். பேர் என்ன? சுகர் என் வாயில் வேற ஏதாவது வந்துருமா? சரிப்பா அந்த சூதானே டப்பாவில் தானே உனக்கு கழிவியா இருக்கு. போடா. இங்கே தான் இருக்காங்க. ஹலோண்ணா உங்களுக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்னு கண்டுபிடிங்க. அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது என்னமா ஆட்டமாடுறோம். நம்ம சுயநதுக்காக எத்தனை பேரை காயப்படுத்திருக்கோம். வார்த்தையால் எதுவும் யோசிக்காம நம்ம சந்தோஷக்காகவே வாழ்ந்துட்டோம். ஒருத்தர் மேலே எவ்வளோ பொறாமை, பேராசை, கெட்ட எண்ணம், கோபம். அந்த கோபத்தினால எத்தனை நாள் ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருந்தோம். கேட்டா கெட்ட இதில் ஜாதி மதம் ஒருத்தர் எவ்வளோ கெட்ட திருநாள் கடைசியாக மிஞ்சிருது இந்த ஒரு பொடி சாப்பிடுது. அப்போ புரியும் எல்லாரும் சமம், யாருக்கும் யாரும் வித்தியாசம் இல்லை. அப்போ புரியும். அப்படின்னா மனுஷ பையங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லைண்ணா, நிதானம். எல்லாத்துலேயும் அவசரம். சீக்கிரம் படிக்கணும், சீக்கிரம் வேலைக்கு சேரணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் குழந்தை குட்டியை பெற்றுக்கணும், சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்க்கணும். எல்லாத்துலேயும் அவசரம். எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணி பண்ணி கடைசியில் இதோ இங்கே வந்து சேர்ந்துடும். ஏன் இதுக்கு நானே உதாரணம் தான். காசு பணம் அப்படின்னு தானே இருந்தேண்ணா. நிதானம் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படி இருக்க மாட்டோம். சொல்றது உண்மைதான். இதோ கடைசியில் இங்கே தான் வந்து மிஞ்சுது. ஏடா உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் தெரியுது இல்லை. கடைசியில் ஏதோ ஒரு பொடி சாம்பல் தான். வாழும்போது மட்டும் காசு இருந்துட்டா போதும். சொந்தம்லாம் அப்படியே தேடி வரும். இதே பணம் காசு இல்லையா ஒருத்தன் வரமாட்டான்.
எதுக்கு எடுத்தாலும் பணம். ஒரு வேலைக்கு போகணுன்னா பணம், ஒரு இடத்துக்கு போகணுன்னா பணம், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்கு பணம். பணம் இல்லைன்னா எவ்வளோ மதிக்கணும். படையன்ற பேரில் அவங்களுக்கு பிடிச்சதே ஆக்கி வச்சுட்டு அவங்களே சாப்பிட்டுக்குவோம். ஃப்ரெண்டு மட்டும்தான் நம்மளை நினப்பில் வச்சுருப்போம். வீட்டில் நம்ம ஃபோட்டோவை மட்டும்தான் வச்சுருப்போம். கவலைப்படாதீங்க யாரும். நம்ம கீழே வாழ முடியாத சந்தோஷமான வாழ்க்கையை மேலே வாழ முடியும். எதுவுமே நடந்துடணும்டா.